வணக்கம் தோழா. இன்று நம்முடன் துரசிங் தோழர் உள்ளார். அவரிடம் ராஜராஜ சோழன் குறித்து கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்போம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ சமீபத்தில் திருமா அவர்கள் பேசின ராஜராஜ சோழன் குறித்து பேசினது பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா நிறைய விவாதமாகப்பட்டிருக்குது. என்னன்னா ராஜராஜ சோழனால் தான் தமிழோட பண்பாடுகள் நிறைய காணாம போனது. காரணம் பார்ப்பனர்கள் நிறைய ஒரு நிலங்கள் இதுமாரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா தமிழ் மக்களுடைய நிலங்கள். அப்போ பார்ப்பனர்களுக்கான ஒரு ஆட்சியை தான் ராஜராஜ சோழனோட ஆட்சி இருந்தது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள நிறைய பேர் சாதியவாதிகள் சாதி கட்சிலாம் பார்த்தோன்னா இவர் பேசுகிற ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ராஜராஜ சோழன் பற்றி வரலாறு தெரியாமல் பேசுகிற அப்படின்னு சொல்கிறது. ராஜராஜ சோழனை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் ராஜராஜ சோழன் பர்டிகுலராக பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஒரு மனித சமூக கட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சி நாகரிகன்றது எப்படி உருவாகுது, நம்ம இதில் உருவானதை கூட கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சாதாரண நிலையிலான ஒரு மாதிரி உற்பத்தி முறைகள் வர்க்க சமூகங்கள்லாம் எப்பவுமே உருவாகும். நம்ம கூட இந்த திணைன்னு சொல்றோம் இல்லைங்களா, 4 திணைகள். இப்போ குறிஞ்சின்னு சொன்னா அது ஒரு வேட்டையாடுதல் சமூகம், வேட்டை சமூகம். இப்போ முல்லைன்னு சொன்னா மேய்ச்சல் சமூகம், மருதன்னா ஒரு விவசாய சமூகம். இதுதான் இது உலகம் முழுக்க இதுதான் ஆச்சு. நம்ம வெறும் நம்ம கிட்ட மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நம்ம கிட்ட இருந்த விஷயம் என்னன்னா, அக்கம் பக்கமாவே இது ரொம்ப நாள் நிலவிட்டு இருந்தது. திட்டவட்டமான ஒரு சமூகம் இங்க வரல. அங்கெல்லாம் எப்படின்னா வேட்டை சமூகத்துல மேய்ச்சல் சமூகம் பெரிய அளவு மாறி, மேய்ச்சல் சமூகத்துல விவசாய சமூகம் பெருசா மாறி இருக்கு. இங்க அப்படி முதல்ல மாறல. அப்போ மாறுறதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அளவிலான போர்களும் ஒரு அரசு உருவாக்கமும் தேவை. ஒரு பலமான ஒரு அரசு உருவாக்கம், ஒரு மனித உழைப்பு அவங்களுக்கு மலிவாகவும் வெட்டியாகவும் கிடைக்கணும். அந்த உழைப்பு கிடைச்சாதான் பண்ண முடியும். அதனால உலகம் முழுக்க உருவான சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அடிமைகளை பிடித்து எங்க அடிமைகளை வச்சு ஒரு அரசுகள் உருவாயிருக்கோ அங்கெல்லாம் தான் நாகரிக சமூகங்கள் உருவாயிருக்கு. வெறும் நம்ம சில வாழ்க்கைகள் நடத்துறது மட்டும் நாகரிகம், அதெல்லாம் ஒரு தொடக்க நிலை நாகரிகம், ஆற்று நாகரிகம்லாம். ஆனா இந்த அடிமை சமூகம், ஒரு நில உடைமை சமூகம் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் மிகப்பெரிய வர்க்க சமூகம். அதுலேருந்து தான் நீங்கள் முதலாளி இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மூலதனம் முதலாளித்தம்லாம் சொல்கிறோம்ல, இது உருவாயிடும். அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இந்தியாவில் 3 பேரரசுகள் மட்டும்தான் இங்கே ஒரு திட்டவட்டமான வர்க்க சமூகம் உருவாக்குச்சு. அப்படின்னா பார்த்தோன்னா இப்போ பார்ப்பனர்கள் தான் ஜாதி கட்டமைப்பு, அதாவது பார்ப்பனர்கள் மூலமாக தான் ராஜராஜ சோழன் கிட்ட தான் அந்த ஜாதி கட்டமைப்பு ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். 3 பேரரசுகள் இங்கே உருவாச்சு. ஒன்று மகத மௌரிய பேரரசு இருக்கு இல்லைங்களா, அது என்ன உருவாக்குச்சுன்னா ஒரு வர்ண சமூகத்தை உருவாக்குச்சு. வர்ண சமூகம் உருவாக்குச்சு. அந்த வர்ண சமூகம் உருவாக்குன காலகட்டம் புத்த சமணம்லாம் அதில் ஈடுபட்டாங்க. அப்போ பார்ப்பனியெல்லாம் கிடையாது, ஸ்ட்ராங் கிடையாது. பார்ப்பனியத்தை வளர விடாம தான் இவங்க அதுக்கு எதிராக தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க யாகங்கள்ல கால்நடைகளை அழிக்கிறாங்க. கால்நடைகள் விவசாயத்துக்கு தேவை. அப்போ அதுக்கு தேவையான கொள்கைகளை உருவாக்குனது தான் புத்தமும் சமணமும். அந்த புத்தமும் சமணத்துல சாதி ஏற்ற தொழில் இல்லை, சாதி ஏற்றத்தாழ வர வைக்கல. ஆனா சூத்திர சமூகத்தை உருவாக்குனதுல அவங்களுக்கு பங்கு இருக்கு. சூத்திரர்கள் அடிமையா தான் இருந்தாங்க. ஆனா பரம்பரை அடிப்படையில அந்த சமூகம் கிடையாது. பரம்பரை அடிப்படையில நீங்க இந்த வர்ணமாவே இருக்கணும், அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே 4 வர்ணமும் இருக்கும். மேபி இப்படி இருக்கணுமா, ஒரு நாட்டோட சண்டை போட்டு அந்த கைதிகளை கூட்டு அடிமையாக்கப்படுறதோ, அதுதான் சூத்திரர்கள். முதல்ல வீட்டடிமைகளா ஆரியர்கள் வரும்போது வீட்டடிமைகளா இருந்தவங்க ஆரியர்கள் இங்க கலந்துடுறாங்க. இங்க கலந்து நிறைய அரசுகள் உருவாகும். ஆனா அந்த அரசுகள்லாம் பெரிய இந்த இது போல சமூகங்களை உருவாக்க முடியல. ஆனா மகத அரசு உருவாக்கும், பிம்புசாரர் தான் உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து அஜாத சத்ரு உருவாக்குறாங்க. ஒண்ணு அங்க இருக்கிற பெரிய பெரிய பிரதேச அரசுகள்லாம் பிடிக்கிறது, இன்னொன்று திருமண உறவுகள். இது மூலம் மிகப்பெரிய அரசு உருவாக்குற லட்சக்கணக்கான படைகள் இருக்கு. நந்தனுடைய படைகளை பார்த்து தான் அலெக்சாண்டர் அவங்களுடைய போர் வீரர்களை சண்டைக்கு வரல, பயந்துக்கிட்டு. அப்போ அப்படி லட்சக்கணக்கான படைகளை வச்சிருக்கிறவங்க இருக்கும்போது தான் உருவாக்க முடியுது. அப்ப சூத்திரர்கள் அங்க அடிமைகளா இருந்தாங்க. சூத்திரர்கள் அடிமைகளா இருந்தாங்க. அவங்க தான் விவசாய அடிமைகளா இருந்தாங்க.
கைத்தொழில்கள் அவங்க தான் அடிமையாக இருந்தாங்க, நகரங்களில் வேலை செய்கிற மற்ற வேலைகள்லையும் அவங்க தான் அடிமைகளாக இருந்தாங்க, சூத்திரர்கள் அடிமைகளாக இருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் 2000 வருடங்களுக்கு பிறகு மனு எழுதப்பட்ட பிறகு புஷ்யமித்திர சுங்கன்னு ஒரு அரசன் வந்து பார்ப்பன அரசன் வந்த பிறகு அவன் தான் மௌரிய அரசன் கொள்றான். அப்பதான் வந்து மனுவில் தான் எழுதப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் சாணக்கிய எழுதிய அர்த்த சாஸ்திரம்லாம் பிராமணர்கள் வந்து கத்தியை கையால் கூட தொடக்கூடாது, அரசியலில் ஈடுபடக்கூடாது, இதெல்லாம் வந்து அவன் சாணக்கிய எழுதின இதில் இருக்குது. ஆனால் இங்கே மனு வந்து எழுதப்படும் போது என்ன பண்ணுதுன்னா, பார்ப்பனன் எதையும் செய்யலாம், கொலையும் செய்யலாம், தர்மத்தை நிலைநாட்ட. கடல், அதாவது கடல் தாண்டி வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கடல் தாண்டி கூட போறாங்க, இப்ப போறாங்க. ஆமா, அப்போ வந்து அந்த இதை வந்து செஞ்சான், மாற்றி அமைச்சான். அப்பத்துல இருந்து தான் பரம்பரையாகும், 2000 ஆண்டுகளாக தான் பரம்பரையாகும். அதுக்கப்புறம் அந்த சமூகம் வந்து வீழ்ச்சி விடுது, அது வர்ண சமூகம். அப்பதான் சத்திரர்கள் பார்ப்பனர்களுக்கான மோதல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி சத்திரர்கள் தான் மகத அந்த புத்தர் காலத்துல இருந்தது. இவங்க பார்ப்பனர்கள் அதிகாரம் வந்து அவங்களுக்கான ஒரு மோதல் இருந்துக்கிட்டு இது வீழ்ச்சி வரும். ஏன்னா இது கடுமையான சுரண்டல், அப்புறம் வரி விதிப்பு, அங்கே ரோமுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனையாக அவன் தடை பண்ணுறான். அப்போ வணிகம் வீழ்ச்சி விடுது. அப்போ எல்லாம் கிராமங்களை நோக்கி ஓடி வரும்போது கிராமங்களில் உனக்கான வேலையை நீ செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் பார்ப்பனரும் சத்திரியரும் சேர்ந்து உருவாக்குனது தான் சாதிய நிலவரம். அது எப்போ உருவாக்கப்படுதுன்னா குப்தர்கள் ஆட்சி, அது மிகப்பெரிய பேரரசு. அவங்க வடக்கு மத்திய பகுதி அந்த முழுக்க வந்து உருவாக்குறாங்க, மத்திய பகுதி மேற்கு பகுதி வரைக்கும் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கின பேரரசு தான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, யாரையும் அடிமையாக்குறது இல்லை. ராஜராஜ சோழர்களே அதுக்கு முன்னாடி சொல்றேன், முற்கால சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தாங்கல்ல, சங்ககால பாடல்கள்லாம். அதை கைலாசபதினு பேராசிரியர், இலங்கை பேராசிரியர் சொல்றாங்கன்னா வீரகலன்னு சொல்லுவார். இவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, அந்த சங்ககால பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். யாரையும் வென்று அதை போய் பெருமையாக இவங்க பேசுறாங்க. ஆனா வந்து சமூக உருவாக்குன்றது வேற. எவனா வெற்றி பெற்று அடிமையாக்கி அதன் மூலம் தான் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கணும் கரிகாலம் தான் ஃபர்ஸ்ட். இலங்கையிலேருந்து ஒரு 40,000 பேரை பிடிச்சிட்டு வந்து அதுலதான் கல்லணை கட்டுறான். அப்ப அந்த உழைப்பு, வெட்டி உழைப்பு தேவை. அடிமைகளான வெட்டி உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும். அவன் தான் முயற்சி பண்றது. அதுக்கப்புறம் பல்லவர்கள் முயற்சி பண்றாங்க. பல்லவர் காலத்திலே இங்க இருக்கிற வெள்ளாளர்கள் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துட்டு ஒரு நில உடைமை சமூகம் ஆகணும். ஆனா வந்து கலப்பிரர்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு 300 வருஷம் ஆட்சி பண்றாங்க. அப்போ கலப்பிரர்களை வந்து இவங்க தோக்கடிக்கிறாங்க, பல்லவர், பாண்டியர், சாத்வாகனர்லாம் சேர்ந்து அந்த தோக்கடிச்சுட்டு அப்போ பல்லவன் வரான். இங்க பாண்டிய மன்னன் பல்லவனுக்கு சேர்ந்தவனா இருக்கிறான். அவங்க தான் இந்த வெள்ளாளர்கள் தான் போய் பார்ப்பனர்களை கொண்டு வராங்க சொல்லி, பல்லவர்கள் பாண்டியர்கள் ஆட்சியில தான் கொண்டு வரப்படுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, இது இந்த மேற்குல மகாராஷ்டிரா இங்கேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து இவர்கள் மூலிமா கொண்டு போக பார்க்குறாங்க. ஆனா நம்ம இயல்பா உருவானதுக்கும் அங்க வர்றதுக்கும் மேல இருந்து திணிக்கிறது தானே இது. அதனால இங்க நிறைய எதிர்ப்புகள் இருந்துட்டே இருக்கு. அதை சமரசம் பண்றதுக்கு வர்றது தான் பக்தி இயக்கம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் இது சோழ பேரரசு. சோழ பேரரசு ராஜராஜன் வந்த பிறகுதான் தெற்கிந்தியா முழுக்க, அப்புறம் கிழக்காசியா, இலங்கை, எல்லா இடத்துலையும் சாதி நிலம் வந்து கட்டமைக்கும். இது ஒரு பேரரசு. இந்த 3 பேரரசுகள் தான் மகத மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, சோழ பேரரசு தான் இங்க வந்து சமூகங்களை கட்ட சாதி நிறுவனம். சாதி அடிப்படையிலான இவன் தான் உடமையில இருக்கணும், உடமையாளராக இவன் தான் இருக்கு. இந்த சாதிகள் தான் இருக்க முடியும் பிறப்பால், அதாவது பிறக்கிறதாலே இந்த வேலை தான் செய்யறது. இவனுக்கு இந்த வேலை, அதுக்கேற்ற பாரு பகிர்வு எல்லாமே சாதி அடிப்படை. அப்போ வந்து பார்ப்பனர்கள் வந்து நிலம் வந்து புடுங்கி வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க, அது உண்மையாது? அது எப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து சாத்வாகனர் இருக்காங்கல்ல, அவன் தான் வந்து தென்னிந்தியாவில் உருவான பேரரசு. அவன் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இது சார்ந்து தான் இருந்தான். இவன் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அந்த மௌரிய பேரரசு வீழ்ச்சி விட்டுற பிறகு இவன் தான் பார்ப்பனர்களுக்கு நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஒரு 10 கட்டளைகளை கொண்டு வரான். ராஜராஜ சோழனா?
இல்ல அந்த சாத்வாகர் சாதுவாகர் ஆமா கன்னட இவங்க அவங்க தான் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட். அது அவங்க வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுலேயே இது பண்றாங்க. அப்போ அதை பார்த்து தான் இங்க நிலம் கொடுக்குற பழக்கம் கூட கலப்பிரர்கள் கூட கொடுக்குறாங்க. புத்த மடத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பார்ப்பனர்கள் கொடுத்த நிலத்தை தான் புடுங்குறாங்க. கலப்பிரர்கள் ஆட்சியில பாத்தீங்கன்னா பார்ப்பனர் கொடுத்த நிலத்தை வந்து வேள்வி குடி செப்பேடுன்னு ஒண்ணு இருக்குது, தலவாய் குரு செப்பேடுன்னு இருக்குது ஆதாரம். இந்த 2 ஆதாரம் என்ன பிரச்சனைன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாண்டிய மன்னை வந்து நிலம் கொடுத்ததாகவும் பார்ப்பனர்களுக்கு, அதை வந்து இவன் புடுங்கி யாரு கலப்பிரர்கள் புடுங்கி உடுகுடிகளுக்கு கொடுத்துட்டதாகவும் பின்னாடி வர பாண்டிய மன்ன கிட்ட வழக்கு வருது. அப்போ பிராமணருக்கான நிலங்களை வந்து அவன் அனுமதிக்கல கலப்பு. அதனாலதான் இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்தவனை வீழ்த்துறானுங்க. ஏன்னா அவன் ஒரு சாதி நிலவுடைமை கட்டமைக்கிறதுக்கு கலப்பிரர்கள் தயாரா இல்லை. அவங்கள விட்டு தான் இயல்பா நில உடைமை வந்திருக்கும், நில வந்திருக்கும். ஆனா சாதி அடிப்படையில வந்திருக்குமா இந்த அளவுக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனா இவங்க மேல இருந்து திணிக்கிறாங்க, மேல இருந்து உருவாக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க. அப்பவே நாடுகள் உருவாக்கப்படுது. பல்லவர் காலத்துல பிராமணர்களுக்கு நிலம் கொடுக்கப்படுது. ஆனா அப்படி நிலம் கொடுத்தாலும் அவங்க அந்த நிலத்துல எங்க இறங்கி வேலை செய்யறது இல்லை. அப்புறம் ஏன் கொடுத்தாங்க நிலம்? இல்ல அவங்க அதாவது லேண்ட்லார்டுகளுக்கு நிலக்கிழார்கள் உருவாக்குறாங்க. வெள்ளாளர்கள் நிலக்கிழார்கள். அது போல வேளாண்குடி கிராமங்கள், பிராமண கிராமங்கள் 2 இருக்கு. பிரம்மதேய கிராமங்கள் இல்லைன்னா சதுர்வேதி மங்கல். இது 2 தான் நம்ம கிராமங்களே. ஆமா பல்லவ காலத்துல இருந்து. இந்த பிராமண கிராமங்கள்ல தலித்துகளுக்கு அனுமதி கிடையாது. அங்க வேலை செய்ததெல்லாம் வன்னியர்கள், பிற இன்னைக்கு வந்து ஆண்ட பரம்பரை சொல்ற சாதிகள் தான் வேலை செஞ்சாங்க. அடிமையா வேலை செஞ்சது. பண்ணை அடிமைகளா, குத்தகை விவசாயிகளா இருப்பாங்க. அவனுக்கு ஒரு நிலம் கொடுத்துருவாங்க, அந்த நிலத்துல உழுது அவங்க பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஐரோப்பா பாணியிலான பண்ணை அடிமை. இன்னொன்னு சாதி அடிமை. இந்த சாதி அடிமைன்ற திட்டவட்டமாலாம் வருதுன்றது சோழர் காலத்துல தான். சோழர் காலத்துல தான் நிறைய வந்து நிலங்கள் வந்து பிராமணருக்கு கொடுக்கப்படுது. சதுர்வேதி மங்கலங்களாக கொடுக்கறது போறது மட்டுமில்லாமல் கோயில்களுக்கும் அவங்க தான் பொறுப்பா மாறுறாங்க. கோயில்களும் அவங்க கிட்ட கொடுக்கறதுனால, கோயிலுடைய நிர்வாகமும் அவன் வச்சிட்டு இருக்கிறதுனால அவன் வந்து நிறைய இதை வந்து அதிகாரத்தை பண்ண முடியும். அவன் பிரிட்டிஷ் வரும்போது தான் அவங்க அங்கேருந்து வராங்க. நகரத்தை நோக்கி வரும்போது தான் குத்தகை விட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து அப்படி அப்படியே விட்டுட்டு தான் அந்த நிலங்கள் தான் வன்னியர்களுக்கு நிறைய மாறுது. வன்னியர்களுக்கு நிறைய நிலங்கள் மாறி இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராமணர்கிட்ட இருந்து மாறி இருக்கும். அவங்க அங்கே வேலை செஞ்சிருப்பாங்க. திருமாவர்கள் வந்து அடுத்து சொல்றாரு, ராஜராஜ சோழன்ற பேரே வந்து தமிழ் பேர் இல்லை, அது வந்து பார்ப்பனர்களை வந்து அழைக்கப்பட்ட பேர். அவர் பேர் வந்து அருண்மொழிவர்மன். அப்போ வந்து அவர் கையெழுத்து கூட பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் தான் போட்டிருக்காரு. அப்போ வந்து தமிழுக்கே அவர் வந்து பெரிய அடையாளமாக பெரிய சப்போர்ட் பண்ணலை. கோவிலில் மந்திரம் கூட பார்த்தோன்னா வந்து சான்ஸ்கிருதம் தான் வந்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு தமிழ் பற்று இல்லாமல் இருந்தாரா? மேபி இல்லை அப்படி இல்லை. அது வந்து இந்த சாத்வாகர்கள் காலகட்டத்திலேருந்து அது தொடங்கிறதுங்க. எல்லாருமே அவங்கள தங்களை பிராமணர்களா சொல்லிக்கிறது. பல்லவர்களை தங்களை பிராமணர்கள் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பல்லவர் காலத்துல அந்த சதியே நடக்குது. நரசிம்ம காலகட்டத்துல தான் வந்து என்ன ஆகுதுன்னா, மகேந்திர கட்டத்திலேயே அதுக்கான முயற்சிகள் நடக்குது. தமிழ் போய் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியா மாறுது. சைவம் வந்து சமணத்தை வந்து ஒழிச்சு கட்டிட்டு சைவம் வந்து வருது. அதுக்கு முன்னாடி சமணம் தான் இங்க தென்னிந்தியா முழுக்க சமணம் தான் இருந்தது. சில இடங்கள்ல புத்தம் இருந்தது, அவ்வளவுதான். சமணம் தான் மெயின் இங்க. ஆனா சமணத்தை ஒழிச்சுட்டு வந்து இவங்க வந்து சைவம் வந்து ஆதிக்கத்துக்கு வருது பல்லவர்கள் காலத்துல தான். அப்பதான் வந்து அது அப்படியே வந்து பாண்டிய சோழர்கள் வந்து தொடர்றாங்க. அந்த பிராமணமயமாக்குறதுன்றது இந்தியா முழுக்க போக்கா மாறுது. நிறைய பேர் தங்களை பிராமணர்களே சொல்லிக்கிறான். ஆனா அவங்களாம் சூத்திரனா இருந்து வந்தவன், சாதாரண பழங்குடிகளா இருந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா தங்களை பிராமணர்களா சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே சார். இப்போ ராஜராஜ சோழன் வார்த்தை இருக்குது, அது வந்து தமிழ் வார்த்தையா இல்லை சான்ஸ்கிருதம்? இல்லை, அப்போ எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள் தான் இவங்க பிராமணர்களாக வைக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒரு வேலையே என்னன்னா, இங்க வர்ணம்லாம் கிடையாது. தென்னிந்தியாவில் கிழக்கிந்தியாவிலாம் வர்ணம்லாம் கிடையாது. அது வர்ணச்சமூகம் உருவானது வந்து வடக்குலையும் மத்திய பகுதியில் மட்டும்தான். இங்கெல்லாம் வர்ணச்சமூகமே உருவாகல. நேரடியாக சாதிய சமூகத்தை மேலேருந்து திணிக்கிறானுங்க, அவ்வளோதான். நிலவுடைமை சமூகமா மாறிட்டு இருக்குது. அது கூட சாதிய நிலவுடைமை சமூகமா இதை மாத்துறாங்க. மேல இருந்து பார்ப்பனர்களை கொண்டு வந்து மாத்துறாங்க. ஏன்னா அங்க இருக்குது, அதை பார்த்துட்டு அது போல இங்க கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அதனால வந்து இங்கே சமஸ்கிருதமயமாக்கி எல்லா மன்னர்கள் பேரும் வந்து சமஸ்கிருதத்துல தான் இருக்கும்.
ஆமா, அது மட்டும் கிடையாது. அங்க அன்னைக்கு போய் தமிழர்லாம் பார்க்க முடியாது. அன்னைக்கு தமிழர்லாம் கிடையாது. அன்னைக்கு சாதியர் இருக்கும், இல்லை வம்சம்னு பேசுவான். அரசர்கள்லாம் வம்சம்னு பேசுவான். சாதியர்களா இருப்பாங்க, சாதிகளா இருப்பாங்க. இல்லைன்னா பழங்குடிகளா இருந்தால் அவங்க புதுசா வந்து இதுல வந்து இணைவாங்க. இல்லைன்னா தனியா கூட அவங்க தங்களுடைய குடி இதை வந்து வச்சிட்டு இருப்பாங்க. இப்படிதான் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு வந்து மொழி வந்து சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது. கீழ்மட்டத்துல மக்கள்கிட்ட தமிழ் இருந்தது. அதுதான். மற்றபடி சில இலக்கியங்கள் படைக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அது நடக்கும். மக்களுக்கு சொல்றதுக்காக தமிழ்ல கல்வெட்டுகளும் இருந்தது. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து நேரடியா வந்து இது பண்ணுன்றதுக்காக கல்வெட்டுகள் அங்க இருந்தது. பாடசாலைகள்லாம் தொடர் பாடசாலைகளை வந்து சான்ஸ்கிரிட் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை மற்ற தமிழ் சார்ந்த பாடசாலைகள் வந்து இருந்தது. ஆனா ஆதிக்க சாதிகள் தான் படிக்க முடியும். நிலம் யார் வச்சுக்கிறாங்க அவங்க தான் பண்ண முடியும். உடைமையாளர்கள் தான் வந்து பண்ண. இப்போ வந்து ராஜராஜ சோழன் காலத்துல வந்து இந்த ஓட்டு போடுற முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. அது எப்படி தொடருது? இல்ல அது வந்து கரெக்ட். ஓட்டு முறை கரெக்ட் தான். மன்னர் அது என்ன மன்னர்கள் உள்ளூர்கள்ல வந்து குடவாளை முறையெல்லாம் இருந்தது. ஆனா மக்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் போடணும் ஓட்டு? நில உடைமையாளர்கள் மட்டும்தான் போட முடியும். நிலம் இருக்கிறவங்க மட்டும்தான் போட முடியும். அதாவது நம்ம பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே நம்மளுக்கு எலெக்ஷன் வரும்போதே நமக்கு சொத்து இருக்கணும்னு இருந்தது. ஓட்டு போடுறதுல சொத்து இருக்கணும்னு இருந்தது. 47க்கு பிறகுதான் எல்லா மக்களுக்கும் ஓட்டுன்னு வந்தது. ஐரோப்பா மாதிரி விளக்கற காலத்திலே இருந்ததா? ஆமா, காமராஜருக்கே வந்து இவர் ஒரு ஆடு வாங்கி கொடுக்குறாருல. அப்ப சொல்லுவாங்கல்ல முத்துராமலிங்க, அவருக்கு வந்து ஒரு இதை வாங்கி கொடுத்து அவருக்கு நிக்க வைப்பாங்க சொந்தமா. அது சொத்து இருக்கணும் அது. அப்போ அது வந்து அப்படி பார்த்தா அது இன்னும் 2000 வருஷங்கள் பிளாட்டோ காலத்திலேயே வந்து கிரேக்கில் வந்து இது போல முறை இருந்தது இல்லையா? செனட்லாம் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுலாம் இருந்தது. அப்போ ஆளும் வர்க்கங்கள் அவங்க வந்து தங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முறை தான் வந்து இருந்த முறை. அது வந்து மக்களுக்கான முறை கிடையாது. அதை வந்து ஜனநாயகம்னு சொல்ல முடியாது. ஜனநாயகம்னா மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இது இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய மிகையா சொல்றாங்க. அங்க ஆளுவர்க்கம் தான் சொல்லணும். அது தேர்ந்தெடுக்க போறவனுக்கு நிறைய விதிலாம் இருக்குது. அவன் இது பண்ணணும், சமஸ்கிருதம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல. அதெல்லாம் வந்து மக்களுக்கானது கிடையாது. மக்களுக்கான இதெல்லாம் கிடையாது. மற்றபடி நிறைய வரிகள் இருந்தது. கதவுக்கு வரி இருந்தது. நம்ம வந்து சாக்கு போட்டுலாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா கிராமங்கள்ல? சாக்கு போட்டு தான் வாசல்ல இருக்கோம். நாங்க அந்த காலத்துல எல்லாம் போகும்போது, அப்பெல்லாம் போகும்போது நிறைய வீடுகள் இருக்கு. அதை பழைய பழக்கமே அப்படியே இருக்கும். அது கதவே வந்து இருக்காது. கதவே கூட வந்து ஒரு பொருளாதார இது அது. அப்போ கதவுக்கே வரியெல்லாம் போட்டவன் தான் சோழன். அப்போ வந்து எல்லாம் வந்து மக்கள் எல்லா அரசர்கள் ஆட்சியும் வந்து சுரண்டப்பட்ட ஆட்சி தான். அடக்குமுறை இப்போ ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். வழிபாடு எதுவுமே இல்லை அரசர்கள் காலத்தில் எல்லாமே அப்படிதான். ஆனால் அதோட இன்னைக்கு இருக்க சாதி வெறியன்ஸ் ஆட்கள் போன்ற சீமான் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தோன்னா ராஜராஜ சோழனை கொண்டாடுறது, ராஜராஜ சோழன் ஆட்சி அவ்வளோ பெரிய ஆட்சின்றாங்க. இன்றைய காலத்தில் அந்த ஆட்சி தான் இப்படி தொடர் இருக்கும். இன்றைய காலத்தில் சாத்தியம் அப்படி ஒரு ஆட்சி இருந்தா மக்கள் அதுதான் தூக்கி. அப்போ அரபு நாடுகள்ல சில நாடுகள் இருக்குது, அது அப்படிதான். அது அரபு நாட்டில் இருக்குல்ல, அப்படிதான் மன்னராட்சி இங்கே இருக்கும் இருந்தது. ஓகே ஓகே, அதுதான் இது. அதுதான் வந்து தூக்கி எறியல. அது வந்து பழையக்காரர்கள்லாம் வந்து வரும்போதே பிரச்சனை ஆயிடுதுங்க. நாயக்கர்கள் ஆட்சி வந்து நாயக்கர்கள் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இது பண்ணிடுறாங்க. இவங்க சொல்றாங்க நாயக்கர்கள் ஆட்சியில சாதி ஏற்றுட்டு வந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நாயக்கர்கள் ஆட்சிக்கு நானும் அதை கேட்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பாரிசலன் அப்படின்னு ஒருத்தர் யூடியூபர், அவரு ப்ளஸ் சீமான் போன ஆட்கள்லாம் பார்த்தோன்னா தெலுங்கு மக்கள் மீது அந்த வன்மை கொண்டு போய் சேர்க்குற விதமாகவும், ஆளும் ஆட்சிக்கு வந்து அவங்களும் வந்து தமிழ் சார்ந்த ஆட்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் பேசுறது மூலமாக வந்து சாதிய கட்டமைப்பு யார் கொண்டு வந்தோன்னா நாயக்கர்லாம் கொண்டு வந்தாங்க. தெலுங்காரன் எப்போ வந்தாலும் அவன் தான் கொண்டு வந்தான்றது. அதே மாதிரி பார்க்குறீங்க? இல்லை குழந்தைத்தனமா அதான் நான் சொன்னேன். இந்த 3 பேரரசுகளை தவிர இங்கே கட்டமைக்கிறதுக்கான எந்த பேரரசுக்கும் பலமே கிடையாது. பெரிய பலம்னா தான் அப்படி பண்ண முடியும். இப்படி ஒரு சாதிய கட்டமைப்பு ஃபார்ம் பண்ண சாதாரண விஷயம் இல்லை. பல்லவர்கள்ட்ட பிரச்சனை வருது இல்லை? அந்த பாண்டிய மன்னனே 5000 சமணர்களை கொன்றதா சொல்றாங்கல்ல, கழுவேட்டி கொண்டதா. அது சமணர்கள் இல்ல, உழவர்கள் அப்படின்னே ஒரு ஆய்வு இருக்கு. எதனால சாதி இந்த கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கு எதிராக போராடுறாங்க. நாடு பாண்டிய மண்ணுக்கு நாடுகள்லாம் உருவாக்கிறாங்க. பல்லவனோட நாடுகளை உருவாக்கிறாங்க. நீங்க சிவகங்கை இந்த பக்கம் உருவான நாடுகள் வந்து பாண்டிய காலத்துல உருவாக்கப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள உருவாக்கப்பட்டது அந்த நாடுலாம். புரியுதுங்களா? அதுக்கு வந்து நாயக்கர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இது ஒரு வளர்ச்சி.
இந்த முட்டாளுங்க வந்து இந்த வளர்ச்சியை மறுக்கிறானுங்க. இது ஒரு சமூக வளர்ச்சி. இது மக்கள் ஒரு இனக்குழு சமூகத்திலிருந்து மாறி சில சாதாரண தொடக்க நிலை வர்க்க சமூகத்திலிருந்து மாறி ஒரு உற்பத்தி முறைக்குள்ள போறாங்க. அங்க வர்க்கங்கள் உருவாகுது, அரசு உருவாகுது. இது வந்து ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை அவங்க நிராகரிக்கிறாங்க. இந்த தமிழ் தெலுங்கு அங்க சம்பந்தமே இல்லை. அப்பெல்லாம் சாதியம்தான். தமிழ்னு எப்போ பேசுறோம்னா, தமிழ்னு ஒரு மொழி ஒரு கூறா எப்போ வரும்னா இந்த நவீன கால முதலாளி தான் கொண்டு வருவான். ஏன்னா அவன் சந்தை தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம மொழி பேசுறவன், நாமெல்லாம் ஒரே இனம், நாமெல்லாம் ஒரே பண்பாடு, அப்போ என்னுடைய பொருளை வாங்கு அப்படின்னு அவன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரான். அப்போ மொழின்றது ஒரு கூறா, அதாவது ஒரு மொழி, பொதுமொழி, ஒரு நிலம், ஒரு பொது பொருளாதாரம், ஒரு பொது பண்பாடு, இந்த நாலும் சேர்ந்து தான் ஒரு தேசம். இது உருவாக்கப்படுறது இந்த நவீன காலகட்டத்தில் தான். மொழிக்கும் மற்ற இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழி இருக்கும். அவ்வளோதான். நம்ம தமிழ் மொழிக்கான பெருமை என்ன பெருமைன்னா, இது இலக்கியம் இலக்கணத்தோடு உருவாக்கப்பட்ட மொழி. இதுதான் முதல் மொழி அப்படின்றது இன்னைக்கு தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு ஒரு பெருமை இருக்கு. இதுதான் பெருமை. வீண் பெருமை நமக்கு அவசியம் கிடையாது. ஒண்ணு, சமூக வளர்ச்சியும் புறக்கணிக்க கூடாது. அதுக்காக இந்த இனவாதம் பேசிக்கிட்டு ஏற்கனவே வந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை நிராகரிக்கிறாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஜாதி கட்டமைப்புகள் இது வந்து பார்ப்பனுடைய ஐடியாலஜி, பார்ப்பனுடைய சித்தாந்தம் தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ராஜராஜ சோழன் காலத்தில். அப்போ வந்து ஏற்காத போது மக்களுக்கு என்ன தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டதோட என்ன சொல்கிறீங்களா, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தான் இதெல்லாம் பண்ண முடியுன்றீங்க. அப்போ அந்த பெரிய சாம்ராஜ்யம் வந்து என்ன தண்டனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க? இல்லை, அது எப்படின்னு சொன்னால், தொடக்க காலகட்டத்தை பல்லவர்கள் காலகட்டத்திலேயே அதுக்கான போராட்டங்கள்லாம் நடக்குது. நிறைய எதிர்ப்புகள்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா, நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுது. கொஞ்சம் அதாவது தீண்டாமையாக மாறுதுன்றது உடனே தீண்டாமையாக மாறுதானா, அதுதான் அங்கே பிரச்சனை. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குலோத்துங்க சோழன் இந்த காலகட்டத்தில் இருக்கிற சில எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அப்போதான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன விஷயம்னா, தீண்டாமையாக மாறுதுன்றது ஒரு கட்டம். சாதிய அடிப்படையிலான வேலை பிரிவினை உற்பத்தி முறை உருவாக்குறது தான் முதல் கட்டம், முக்கியமானது. முதல் கட்டம். ஆமாம், அப்படிதான் ஃபார்ம் பண்ணா. ஆனால் வந்து அப்போ வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை, தீண்டாமை இல்லை. இல்லை, தீண்டாமை வந்து உடனடியாக வந்து கொண்டு வர்றது இல்லை. ஆனால் அதோட நோக்கம் அதுதான் அதனுடைய நோக்கம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கே வந்து எடுத்துப்போம். இப்போ குப்தர்கள் ஆட்சியில் 3ஆம் நூற்றாண்டுலேயே வந்து வடக்கில் மத்திய பகுதியில் வந்துருச்சு, சாதி நிலவரமே கட்டமைச்சாச்சு. ஆனால் தீண்டாமைக்கான ஆதாரம் எப்போ கிடைக்குதுன்னா 6ஆம் நூற்றாண்டில் தான் கிடைக்குது. அதுவும் வந்து பாக்யானுடைய குறிப்புகள் இருந்து தான் கிடைக்குது. அம்பேத்கரும் அதுதான் எடுக்கிறார். பாக்யானுடைய குறிப்புகள் தான் வந்து அலைகள் வெளியிட்டு தமிழில் இருக்குது, அது படிங்க. அதுவே கூட நகரங்களில் தான் இருக்கு. நகரங்களில் புற பகுதியில் இருக்கக்கூடியவங்க சண்டாளர்கள் சொல்லப்படுறாங்க. அவங்க யாருன்னா மாட்டு இறைச்சி விற்கிறவங்க, உண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து குற்றம் புரிந்தவங்க, அப்புறம் கிராமப்புற சமூகத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இந்த சாதிய நிலவுடைமை அதாவது அங்கே எப்படி உருவாக்குறேன்னா இங்கே மாதிரி இல்லை, அங்கே வந்து விருப்பத்தோடைய உருவாக்கப்படுது. ஏன்னா நகரம் வந்து வீழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு கிராமத்தை நோக்கி ஓடி வரும்போது அவன் தொழில் அவனுக்கு உத்தரவாதம், நீ பரம்பரையாக செய்யலாம், உன்னுடைய தொழிலை யாரும் தலையிட மாட்டான் அப்படின்ற ஒரு இதோட அங்கே உருவாக்கப்படுது வடக்கு மத்திய பகுதிகளில். தீண்டாமைன்றது பின்னாடி தான் உருவாகுது, 6ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகும். புரியுதுங்களா? இங்கே என்ன பிரச்சனைனா, இது ஒரு திணிக்கப்பட்ட இதுவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 500-600 பல்லவர்கள் ஆட்சியிலேருந்து தொடங்கி இவர்களுடைய ஆட்சி, சோழர்கள் ஆட்சி வர வரைக்குமே 500-600 வருஷங்கள் போராட்டமே நடக்குது. இந்த கொண்டு வரது ரொம்ப கடினமாகவே இருக்கு. பக்தி இயக்கமே அது சமரசம் பண்ணுறதுக்கு தான் வருது. ஏன்னா இது வந்து ஒரு திணிக்கப்பட்டதாக இருக்குது, வெளியிலேருந்து திணிக்கப்படக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இன்னொன்று, அடிமை சமூகம் மாதிரி ஒரு வெட்டியாக வந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்து அவங்கள அடிமைகளாக்கி அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது கிடையாது வடக்கு மத்திய பகுதி போல. இது அப்படியும் இல்லை இங்கே பிரச்சனை. அப்போ அந்த பலம் யாருக்கு வருதுன்னா சோழ பேரரசுக்கு தான். சோழ பேரரசுக்கு ஏன் வருதுன்னா, இடைநிலையாக அங்கே இருக்கிற சக்திகள் இருக்காங்கல்ல, அந்த நீங்கள் அந்த படம் வந்து கதை தப்பு பொன்னியின் செல்வன் கூட பார்த்தீங்கன்னா அது நிறைய சிற்றரசர் மன்னர்கள் அவங்களாம் இருப்பாங்க பாருங்க, அதில் காட்டுவாங்கல்ல, அவங்க தான் பேசு, அவங்க தான் பேசு. அந்த அவங்களெல்லாம் திரட்டக்கூடிய சக்தி பலம் வந்து சோழர்களுக்கு வந்து இருந்தது.
அதுவும் வந்து ராஜராஜ சோழனும் அதை விட ராஜேந்திர சோழனும் ரொம்ப பலமாக வந்து உருவாக்கினாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குப்த பேரரசு சோழ பேரரசு ஆர்எஸ்எஸ் வந்து பொற்காலம்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தை தான் பொற்காலன்னுவாங்க. ஆரியர்கள் சொல்றதா? இவங்க ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ராஜேந்திரனா தூக்கி பிடிக்கிறது, கப்பல் இது பண்றது எதுக்குன்னு சொன்னா, ஏன்னா சாதிய நிறுவனமை சமூகத்தை கட்டமைச்சவங்க யாருன்னா இந்திய துணை கண்டத்துல குப்தர்களும் பிற்கால சோழர்களும் தான். அதுதான் மெயின். அதாவது பல்லவர்கள் காலகட்டத்தில் உருவாக்குனா கூட தொடங்கினா கூட அவனுக்கு அந்த பலம் இல்லை, அது பலம் இல்லை, அது ஏற்றுக்கொண்ட சமூக சூழல்வே இல்லைங்க. இல்லை. அப்போ அந்த பலம் யாருக்கு இருக்குதுன்னா சோழ பேரரசுக்கு தான் இருக்குது. எப்படி குப்த பேரரசே கூட இந்திய துணை கண்டம் முழுக்க உருவாக்க முடியல. அப்போ சோழ பேரரசு வந்து தான் மிச்சம் தெற்காசியா இது தென்னிந்தியா முழுக்க இலங்கை கிழக்காசியெல்லாம் இவன் தான் கொண்டு போகிறான். ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து சாதி கட்டமைப்பு கொண்டு வந்தது அப்படி நிறைய விஷயங்கள் பேசினாலும் இன்றைய காலத்தில் நிகழ்காலத்தில் வந்து அவரை பற்றி பேசாதீங்க, அவர் யார், பல நாட்டை ஆண்ட ஒரு மன்னர், அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் வந்து யாருக்கும் வந்து ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சாதி வெறியன்ஸ் இவங்களை போன்ற ஆட்களாக வந்து இன்றைக்கும் ஊரில் பார்த்தோம்னா நாங்களாம் வந்து ராஜராஜ சோழ வம்சண்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எப்படி ஒரு பார்க்குறீங்க? இது வந்து எந்த நிலைமை கொண்டு போக முடியும்? இதெல்லாம் இல்லை, இந்த அரசர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க சொல்றதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஒன்றும் தமிழும் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா அன்னைக்கு இருந்த மன்னர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த திருமணம் என்பது மற்றவங்களோட செய்து கொள்ளுன்றது ஒரு ராஜேந்திர ரீதியான முக்கியமான விஷயம். போர் எப்படியோ அது போல திருமணம். இதன் மூலம் தான் வந்து நம்மளுடைய அரசை காப்பாற்றிக் கொள்வது அல்லதுன்னா அரசை விரிவுபடுத்துவது, அதிகாரத்தை விரிவுபடுத்துவதெல்லாம். அப்படிதான். அதனால தான் அவங்க நிறைய திருமணங்கள் பண்ணிப்பாங்க நிறைய அரசர்களோட. அப்போ வந்து மதம் ஜாதின்னு பாருகிறது. எங்க வேணா பண்ணிக்கிறாங்க. இவங்க அம்மாக்கள், இவங்க சொல்லக்கூடிய ராணிகள் எந்த ராணியும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. அப்படியா? ராஜராஜ சோழன் அம்மாவும் கிடையாது, ராஜராஜ சோழன் மனைவியும் கிடையாது, ராஜேந்திர சோழன் மனைவியும் கிடையாது, யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ராஜராஜ சோழன் யாருமே வந்து அவங்க அம்மாக்கள் யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ராஜராஜ சோழன் அம்மாவே. அதாவது இலங்கை அரசனோட உறவு இல்லாத எந்த பாண்டிய மன்னனும் கிடையாது. ஏன்னா அவங்க அரசினுடைய ராஜதந்திர விஷயம் அது. நான் தான் சொல்லுவேன், அரண்மனை கோவணத்துமே பார்க்குற மாதிரி அடிமுட்டால் எவனும் கிடையாது. அவங்களுக்கு வம்சமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க வந்து அரசை இதை வந்து இது பண்ணும். சும்மா ஆண்வழி சில விஷயத்தை தூக்கி பிடிப்பாங்க. அப்போ வந்து தன்னுடைய வந்து ராஜவம்சத்துக்கு பலம் சேர்க்கறதுக்கு வந்து அப்போ கல்யாணம் பண்ணி தான் அப்போ எந்த மதம் பார்க்குறது. இப்போ ஒரு போர் எடுத்து போகிறாங்க, அந்த நாட்டை வந்து இப்போ சண்டை போட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அங்கேயும் அப்படி தானே வந்து பண்ணுவாங்களா? ஆமாம். அதெல்லாம் வந்து சில சமயம் என்ன பண்ணிப்பாங்கன்னா அங்கே இருக்கிற திருமணம் பண்ணிப்பாங்க. திருமணம் பண்ணுறது மூலமாக அங்கே வந்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ ஜோடா அக்பர் இருக்கு இல்லையா, அந்த கதை என்ன கதை? கண்டிப்பா. ஆனால் வெறும் காதல் விஷயமா இல்லை, அப்படி கிடையாது. அது ஒரு ராஜதந்திர இதெல்லாம் இருக்கு. ஆமாம். ஓகே தோழி, இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது இதில் வந்து பெண்ணோட ஆணாதிக்கு ஒரு விஷயம் வந்து வந்து இருக்குதானே? ஏன்னா ஒரு ராஜா வந்து பல கல்யாணம் பண்ணுறது அது எவ்வளோ பேர் தப்பான விஷயம். அப்போ இது 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 எப்படி பார்க்கலாம்? இது வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு அநீதி தானே இது? இல்லை, அது வந்து பெண் அடிமைன்றது வந்து அந்த அடிமை சமூகம் உருவான பிறகு வந்தது. ஆண்கள் கிட்ட வந்து உடைமைன்னு ஒன்று உருவான பிறகு அதுக்கு வந்து வாரிசுகள் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணை வீட்டடிமை ஆக்கிட்டு பெண்ணுக்கு வந்து மறுமணம் அதெல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அது கீழ்மட்டத்தில் கிடையாது. மேல்மட்டத்தில் அரசு வம்சங்கள்ல கூட அரசு இதுக்காக பண்ணினவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா பெண்கள் வந்து கிடையாது. ஆண்களுக்கு பலதார மனம்ன்றது இருக்குது. அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தர் சொல்றது பொய். இப்ப ராமருடைய கதையை வந்து சொல்றாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர், அது தப்பு. அது பெண்ணுக்கு தான் வந்து ஒருத்திக்கு ஒருத்தனே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தி எல்லாம் கிடையவே, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இனக்குழு சமூகத்தை உடைச்சுதான் இவங்க ஆணாதிக்கம் வந்து இவர்கள் கையில உடைமைகள் வந்த பிறகு, அதிகாரம்னு ஒண்ணு இவங்க உருவாக்கின பிறகு இவங்க பெண்ணை வந்து வீட்டடிமையை மாத்திடுறாங்க. ஒரு ஆண் வந்து எவ்வளவு பேர் வேணும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதை வந்து உடைக்கிறது யாருன்னு சொன்னா முதலாளித்த சமூகம். சட்ட ரீதியா என்ன பண்ணுதுன்னா பெண்ணுக்கு வந்து விவாகரத்து உரிமையும் மறுமணம் கொடுத்ததுக்கான இதையும் கொடுக்குது. ஆணை வந்து கட்டுப்படுத்துது ஒருத்தருக்கு. அது முதலாளித்த சமூகத்துல தான், நவீன சமூகத்துல தான் இந்த கட்டுப்பாடு கொண்டு வரப்படுது.
ஓகே சார். இப்போ வந்து ராஜராஜ சோழன் அவர் இப்போ பார்த்தோன்னா அவங்க அம்மாவே வந்து நம்ம தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்றீங்க, பல மொழி வேற ஒரு மொழி கூட பேசலான்றீங்க. ராஜராஜ சோழன் தமிழ் பேசினாரா? அவர் தமிழ் தான் வந்து. ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து தமிழ் தான். ஆ. அதெல்லாம் வந்து எல்லா அரசர்களும் தமிழ் தான், அது பிரச்சனை கிடையாது. எல்லாம் பின்னாடி வந்த அரசர்கள்லாம் கூட தமிழ் தான் பேசியிருக்கிறாங்க. அது தமிழ் பேசுறதுன்றது இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க சொல்றக்கூடிய தமிழ் இனம் சொல்றது இருக்கு இல்லையா, தமிழர், தமிழர் அதெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு சாதி தான், சாதி தான், சாதி வம்சங்கள் தான், வம்சங்கள் தான். அதான் அன்னைக்கு வந்து இன்னைக்கே கிடையாது தொடர். இன்னைக்கே நம்ம உருவாக்குறோம், ஓகே தமிழ் தேசத்தை இன்னைக்கு உருவாக்குறோம். ஏன்னா நாயக்கர், அதாவது சோழர்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நிறுவுறாங்க. நாயக்கர்கள் ஆட்சியில இருக்குமாவது சாதி இன்னும் இருக்குமாவது நாயக்கர்கள் ஆட்சியில. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உடையுது. ஏன்னா உற்பத்தி வந்து பெருகுது. அதாவது கப்பல் கட்டு, ஜவுளி இதெல்லாம் வந்து பெருக, அங்கங்க நகரங்கள்ல வந்து ஜவுளிகள்லாம் பெருக ஆரம்பிக்கிறது. கிராமங்கள்ல வறட்சியும் வந்து நிறைய நிலவுது. பாளையக்காரர்களுடைய ஆட்சி கொடூரமா இருக்குது. நாயக்கர்கள் ஆட்சி 2 வரி, பாளையக்காரர்களுக்கு ஒரு வரி, அரசனுக்கு ஒரு வரி, மக்களே இருக்க முடியல. அப்ப நகரங்களை நோக்கி ஓடுறாங்க. அப்ப சாதி தகருதாங்க. அப்ப நகரங்கள்ல வளர்ச்சி, பட்டறை தொழில்கள் நல்லா வளருது. ஆனா வெள்ளக்காரன் வந்து, கம்பெனிகள் வந்து இதை அழிக்கிறாங்க. இங்க இருக்கிற தொழிலெல்லாம் அழிக்கிறான், அழிச்சு திருப்பி கிராமத்துக்கு வரட்டுறான். அப்பதான் சாதி இருக்குது. வெள்ளக்காரங்காலத்துல திருப்பி சாதி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சாதிக்கான இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கமானது தான். அது தமிழ் சார்ந்த இலக்கியங்களுக்கு வந்து பெருசா வந்து சப்போர்ட் முன்னுரிமை பண்ணலை அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா, இப்போ நம்ம ராமாயணனோட வரலாறு பார்த்தோன்னா வில்லேஜில் யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து பார்ப்பனருடைய அந்த ராமாயணத்தை வந்து கொண்டு போய் வந்து சேர்த்தது பார்த்தோன்னா ராஜராஜ சோழனோட பெரும் பங்குன்றாங்க. ஏன்னா அதுக்கான வந்து நிதி ஃபண்டு பண்ணி அந்தமாரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து இவர் பண்ணலைன்றாங்க. சங்ககால வந்து இலக்கியங்கள், வள்ளுவர் எழுதின இதெல்லாம் இருக்குல்ல, இதை கூட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம், அது என்ன ஏன் காரணம் என்னன்னா, இந்த சாதி நிலோடமை கட்டமைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய பக்தி இலக்கியங்கள் தான் நீங்க முன்னுக்கு வந்து பார்ப்பனியத்தோடு. பக்தி இலக்கியங்கள் தான் வந்து சனாதனத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய பக்தி இலக்கியங்கள் தான் கட்டி காப்பாற்றப்படும் சோழர்கள் காலத்திலயும் நாயக்கர்கள் காலத்திலயும். ஏன்னா இது வந்து அன்னைக்கு வந்து சாதி நிலோடமை அதை கட்டி காப்பாற்றலாம். அதுக்காக தான் அந்த இலக்கியங்கள் வந்தது. நமக்கு ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்தது. அது வந்து ஒரு நிலவுடைமை சமூகமா மாறத்துக்கு வந்து களப்பிரர்கள் தடையா இருக்கிறாங்க. பல்லவர்கள் வந்து பல்லவர்களும் பாண்டியர்களும் முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பலம் இல்லை. இன்னைக்கு அந்த பலத்து உடையவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா சோழர்கள் இருக்கிறாங்க. அதனால கட்டமைக்கிறாங்க. அவங்க வெறும் தமிழகத்துல மட்டும் இல்ல, தென்னிந்தியா, இலங்கை, கிழக்காசியா வரைக்கும் கட்டமைக்கிறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய பேரரசு. இந்தியாவில் உருவான பேரரசுகள் 4 பேரரசுகள்ல இது 3வது பேரரசு. 4வது அவுரங்கசீப். இது வந்து அன்னைக்கு பெரிய வேற வளர்ச்சிகள், முதலாளித்த வளர்ச்சிகள்லாம் இல்லாததுனால வேற எந்த சமூக புது கட்டமைப்புகளும் வரல. ஆனா பட்டறை தொழில்கள் வளர ஆரம்பிச்சது அவுரங்கசீப் காலத்துல. அது வளர ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்துல வணிகங்கள் வந்து பெருகுச்சு, வணிக மூலதனம் பெருகுச்சு. அப்ப இவ்வளவுதான், இவங்களாலதான் முடியும். அது உலகத்துல எல்லாத்துலயும் அதனாலதான். ஆப்பிரிக்கால ஏன் உருவாக முடியல நாகரிக சமூகம்? ஏன் உருவாகல? மனுஷாங்க தானே உருவானா, ஏன் உருவாகும்? அப்போ அதுக்கான இதை வந்து வரணும். ஒரு அதிகாரம் வந்து ஒரு வர்க்கத்தை உருவாகி அதிகாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு பலமான இது வந்து வரணும். அது வந்தா மட்டும்தான் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியும். இல்லைன்னா உருவாக்க முடியாது. இப்ப நம்மளதே வந்து துண்டு துண்டா தான் இருந்தது. அவுரங்கசீப்பே வந்து எவனும் இணைச்சது இல்லை. பிரிட்டிஷ் வந்து இணைக்கிறாங்க. அவன் ஏன்னா ஒரு பலமான ஒரு அதிகாரத்தை வந்து கொண்டவனா இருக்கு. ஆமா, சில பேர் பல நாடா இருந்தது இல்ல. பல நாடா என்னையுமே இருந்தது இல்ல. ஆமா, என்னையுமே வந்து யாரும் இணைச்சது கிடையாது. வரலாற்றுல வந்து யாருமே இணைச்சது கிடையாது. அதே மாதிரிதான் அந்த சாதி கட்டமைப்பு வந்து இணைச்சது வந்து முழு பங்கு அவர் தான். நிலைநாட்டுறது தொடங்குறது பல்லவர், பாண்டியர். நிலைநாட்டுறது வந்து சோழர்கள் தான். சோழர்கள் தான் முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நிறுவுறாங்க கம்ப்ளீட்டா. அது வந்து மேலும் நாயக்கர்கள் ஆட்சியில் இருக்கமாகி அப்புறம் தளருது. ஏன்னா பட்டறை தொழில்கள் எல்லாம் நகரங்கள் வளர ஆரம்பிக்குது. நகரங்கள் நோக்கி எல்லாம் போறாங்க. அது மட்டும் இல்லாம பாளையக்காரர்கள் ஆட்சி கொடூரமாவும் இருக்குது. அப்புறம் வறட்சி வருது, நிறைய வறட்சி வருது. அப்ப நகரங்களை நோக்கி போறாங்க. அப்போ அதை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ஒழிச்சு கட்டவர்கள்லாம் வெட்டுறான். நெசவாளர்கள் கட்டவர்கள்லாம் வெட்டுறான், எந்திரங்களை அடிச்சு நொறுக்குறானுங்க. ஏன்னா அவன் தொழில வந்து எதிராக இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த தொழிலை அடிச்சிடறாங்க, இங்க வளர தொழில. அப்ப எல்லாம் கிராமங்களுக்கு வரும்போது அவன் நிறைய முறைகளை இப்போ இருக்கிற ஜமீன்தார்
மிராசு மிட்டா எல்லாரும் வந்து இவங்களெல்லாம் அவன் தான் உருவாக்குறான். ஓகே சார். அதான் இப்போ சில பேர் வந்து நம்ம ரங்கராஜ் போன்ற ஆட்கள் இப்போ ப்ளஸ் வந்து எஸ் சேகர் ஆட்கள் போனது அவங்க என்ன சொல்கிறாங்க, சாதி கட்டமைப்பில் சாதியோட ஐடியாலஜியை பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் கொண்டு வந்தது அப்படின்றாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சாதி வந்து ஆச்சுன்றாங்க. இல்லை இது எப்படி அது திருப்பியும் வந்து கிராமங்களை நோக்கி இருக்குமானது அவங்க ஆட்சியில். ஓகே, அவங்க ஆட்சியில் தான் இருக்குமாச்சு. ஓகே சார். அது வந்து முக்கியம். ஓகே சார். அப்போ சரி, இப்போ சாதி கட்டமைப்பு வந்து ராஜராஜ சோழன் தான் கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு விட ஏகலவன் வந்து கட்டவரில் கொடுத்தது, இந்த மாதிரி சில கதைகள் வந்து இருக்குல்ல. அப்போ அந்த கதைகள்லாம் இப்போ தொடர் இப்போ ராஜராஜ சோழனுக்கு அப்புறமா இல்லை பின்னாடி வந்ததாலாம்? இல்லை அதெல்லாம் முன்னாடி, அது கலப்பு தொடருது, அது வந்து நம்ப முடியாது. அது காரணம் என்ன அதெல்லாம்? ஆமாம், ஏன்னா இவங்க முன்ன பின்ன பேசுவாங்க. ஓகே, ஏன்னா ராமாயணம் வந்து பின்னாடி வந்தது தொடர், இவங்க ராமாயணம் தான் முன்னாடி வந்தது. ஆமாம். ஏன் சொன்னா மகாபாரதம் எடுத்துக்கிட்டா பல புருஷ பலதார மனமுறையில் ஒரு சமூகம், ஒரு இணை குடும்பத்துக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்றது வந்து வராத சமூகம். அது விவசாயம் தான் அடிப்படை என்று இல்லாத சமூகம் அது. புரியுதுங்களா? அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த ஆரியர்களுடைய கதை, ஆரியர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி, இங்க வர்ண சமூகம்லாம் திட்டவட்டமா உருவாகிறதுக்கு முன்னாடி, மகத மௌரிய அரசுகள் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் அதெல்லாம். மகாபாரதமே அதுல நிறைய இடைச்சல்கள் வரும், நிறைய இடைச்சல்கள் அப்பப்போ சேர்த்துக்கிட்டே போவாங்க. அப்படி சேர்ந்து முன்னுக்கு பின் முறைனா நிறைய இருக்குது. பின்னாடி வர சமூகத்தில் இருக்கிறவனுங்க அதெல்லாம் நிறைய சேர்த்து வைப்பாங்க. உண்மையிலே இது வந்து வேற, ராமாயணம் வந்து வேற. ராமாயணம் வந்து உண்மையிலே குப்தர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட கதை. நில உடைமை சமூகத்தை, சாதி நில உடைமை சமூகத்தை கட்டமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கதை. ஏன்னா சீத்தையே நிலத்துல இருந்து தான் பரப்பான். அப்ப நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு. அதனாலதான் அவங்க வந்து பழங்குடிகளை அடிச்சு நிலங்களை வந்து விரிவுபடுத்துறாங்க. அந்த சண்டை தான் வந்து ராவணனுக்கும் அவனுக்கும் வர சண்டை. ராவணன் வந்து 10 கணங்களுடைய தலைவன். அவன் இலங்கையெல்லாம் கிடையாது, தண்டகாரில லங்கானே இடம் இருக்கு, அது நர்மதி ஆறாதான் வந்து இவங்க கடல் என்றாங்க. பழைய கதை வேற. அது இன்னும் வந்து தண்டகாரன்ல வந்து ராவணனுடைய பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ராவணனுடைய பிறந்த நாள் கொண்டாடுவாங்க தண்டகாரத்தில். ஆமா, கீழடி அகழ்வாராய்ச்சி இப்போ தமிழக அரசு கூட அது வந்து எடுத்து நிறைய விஷயம் பண்ணிக்கிறாங்க. அந்தோட அகழ்வாராய்ச்சியில் பார்த்தோன்னா எந்த ஒரு சாதிய கட்டமைப்பு, மத சார்ந்த ஒரு வழிபாடும் இல்லை. மக்கள் வந்து சமத்துவமாக வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது தமிழர்கள்னா சாதி ஏற்றவன் அப்படின்னு ஒரு அடையாளமாக இப்போ பேசப்படுது. ராஜராஜ சோழன் காலத்தை பார்க்கும்போது அது ஒரு சாதி கட்டமைப்பு வாழ்ந்த ஒரு இதாக இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ள வந்து காலங்கள் எப்படி தொடர்? இதுக்கு ரொம்ப பக்கமா இல்லை ரொம்ப தூரம்? இல்லை, ரொம்ப தூரம், 1000 வருஷங்களுக்கு வித்தியாசம். அதாவது வந்து அது வளர்ந்த சமூகம் கிடையாது. எது தொடர்? கீழடி. ஆனால் வந்து அது ஒரு நகரமா இருந்தக்கான எல்லாமே இருக்குல்ல. நகரம், சின்ன சின்ன நகரங்கள், நவீன பாத்ரூம், அது மக்கள் வந்து கழிப்பறை கூட அன்னைக்கு வந்து கட்டி ஒரு கழிவு எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி கூட சில விஷயம் பண்ணதான் பேசப்படுது இல்லை. அது கரெக்ட் தோட. சிந்துவெளி நாகரிகம் இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் கிட்டத்தட்ட 7000 5000 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிருது. ஆமா ஆமா. ஆனா அது மிகப்பெரிய கட்டமைப்பு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, அது வேற. ஆனா ஒரு பெரிய வர்க்க சமூகம் உருவாகிச்சான்னா கிடையாது. ஆனா அதை விட சுமேரியால வந்து அடிமைகள் இருந்தாங்க, அதை விட சுமேரியா வந்து வளர்ந்துருந்தது அதே காலகட்டத்துல. ராஜராஜ சோழன் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு கோட்டை. அதான் நாகரிக வளர்ச்சின்னு ஒண்ணு, எல்லாமே வளரல, மொழி கலை பண்பாடு எல்லாம். ஆனா கீழடியில வந்து இருக்கிறதுன்னு அது ஒரு நகரம். ஆமா, நகரம் இருக்கும். வணிகன்னு வந்துச்சுனால நகரம் இருக்கும். பண்டமாற்று முறையும் கைத்தொழிலும் இருந்தால் நகரம் உருவாயிடும் அந்த காலத்திலே. ஆனா அந்த நகரமும் பின்னாடி உருவாகிற இந்த நகரங்களும் ஒண்ணு கிடையாது. கம்பேர் பண்ணும்போது வேரியேஷன் இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகங்கள், தமிழ் யங்ஸ்டர்ஸ் ராஜராஜ சோழன் பெருமை பத்தி பேசணுமா இல்ல கீழடி பெருமை பத்தி பேசணுமா? ஏன்னா சாதி பெருமை பேசக்கூடாதுலாம் பார்த்தோன்னா நாங்கள் ஆண்ட பரம்படா ராஜவம்சம்டா பார்த்தேன் எங்களோட வந்து அர்த்தம்டா அப்படின்னு சொல்லி சாதி வேறு எங்கே கொண்டு போய் தீர்க்கிறாங்கன்னா பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தன்னுடைய வந்து நான் வந்து ஆண்ட பரம்பரை, நீ எல்லாம் வந்து என்ன ஆள்றா அப்படி மாரி பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தோற நீங்க கருத்து? இல்ல, ரெண்டுமே பெருமை கிடையாது. நம்ம வரலாறு ஏத்துக்கணும் அவ்வளவுதான். உலகம் முழுக்க அப்படிதான். நம்ம இதுல பெருமைப்படக்கூடிய விஷயம், நம்ம மொழி வந்து மூத்த மொழியா இலக்கியம் இலக்கணமா தமிழ் உருவாச்சு. அவ்வளவுதான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது வரைக்கும் இப்ப இருக்கிற வரலாறு தான். சீனாவை சில சொல்லுங்கிறாங்க, இன்னும் சில ஆதாரம் தேவை இருக்குது. இன்னைக்கு பேசும் மொழியா பழைய மொழிகள்ல இருக்கிறது தமிழும் சீனமும் தான். இந்த ஒரு பெருமை நமக்கு இருக்குது இன்னைக்கு.
அந்த பெருமை பேசிக்கலாம், அவ்வளவுதான். பேசி மற்றது எதுவும் பெருமைக்குரிய விஷயம்லாம் கிடையாது அது. ம். அதெல்லாம் வரலாறு ஓகே. அப்படிதான் இருக்கும். ஆ. நீங்க வந்து கீழடி மாதிரியான ஜனநாயக தன்மை இன்னைக்கு இனக்குழு சமூகங்கள்ல இருக்கும். ம். நீங்க கோண்டு கிட்ட போனா இருக்கும், இருளர்கள் கிட்ட போனா இருக்கும், ம். நீங்க முதுகர்கள் கிட்ட போனா இருக்கும். ஆமா. அதே ஜனநாயக பண்புகள். ம். அந்த ஜனநாயக பண்புகள் நம்ம கிட்ட இருக்காது. இருக்காது கண்டிப்பா. அப்ப நாம வந்து இவங்க வந்து அதை கேவலமா பார்ப்பாங்க. ஆமா ஆமா. பழங்குடிகள் வாழ்க்கை சமூகத்தை கேவலமா பார்ப்பாங்க. ஆமா. ஆனா இதை பெருமையா பேசுவாங்க. இந்த கண்டிப்பா. குடிகள் எல்லாம் பெருமையா பேசுவாங்க. ஆமா. ஆனா இது ஒரு சாரமா இது வந்து ஜனநாயகம் கிடையாது. ம். அன்னைக்கு வந்து அது ஏற்றத்தாழ்வு இல்லாம அது பழைய சமூகம். பழசு. ஏன்னா இப்ப மார்க்ஸ் சொல்ற பொது உடைமை என்றது எங்க இருக்குது? ம். அவர் புதுசா கண்டுபிடிச்சதா? அப்படிலாம் இல்லை. ம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நம்ம பொது உடைமை சமூகத்துல தான் இருந்தோம். ம். இருந்தோம், அதான் விஷயம். புரியுது. இப்ப நடுவுல இது வந்து ஆண்கள் அதிகாரத்திற்கு வந்து சிலருடைய நலனுக்காக வர்க்க சமூகங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு ம். உருவானது தான் இந்த அதிகாரம், அரசு எல்லாம் ம். செயற்கையாக உருவானது. அதே மாதிரி தான் இப்ப அது தமிழ் திருப்பி போயிடும்ன்றாரு. அதான் மார்க்ஸ் சொல்றது. அதே மாதிரி இப்ப தமிழர்கள் வந்து சாதியற்ற தமிழர்களாக வாழ்ந்த போது பார்ப்பனின்ற ஒரு விஷம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சாதி கட்டமைப்பு வந்து இதாயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் பார்ப்பனியர்கள் கூட நாம சொல்ல வேண்டியது இது என்னன்னா, ம். பார்ப்பனர்கள் வந்து யாரும் பண்ணல, ம். இங்க இருக்கிற வெள்ளாளர்களை போய் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. ஆமா. அப்ப இங்க என்ன பார்ப்பனர் காரணம், என்ன நோக்கம் தோணும் அவங்க கூட்டு வர்றதுனால நோக்கம் அவங்கதான் வெள்ளாளர்கள் தான் நில இவங்களா வளர்ந்து வராங்க. வளர்ந்து வராங்க. இங்க ஒரு நில உடைமை சமூகத்தை கட்டமைக்கணும். ஆனா அங்க அது போல இருக்குது, அது போல கட்டுவோம்னு சொல்றேன். வேலை செய்யற ஆட்கள் இல்ல. அது போல கொண்டு வருவோம்னு பாக்குறேன். அதாவது அதான் இப்ப வந்து மேபி அவங்க இந்த நிலத்துல வேலை செய்ய ஆட்கள் கண்டினியூஸா தேவைப்படுது. அப்ப ஏன்னா மக்கள் வந்து மேபி அன்னைக்கு இருக்கிற வந்து நகரத்தை நோக்கி போறதால இங்க வேலை செய்ய ஆட்கள் இல்லாம இருக்காங்க. அப்ப இந்த வேலை தான் செய்யணும் ஒரு கட்டாயம் இருந்தா இல்ல, அது கரெக்ட். அது கரெக்ட். ஆனா 2 விதம் இருக்கு தொடர். ஒண்ணு, நாம இயற்கையா அடுத்தடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அப்படி இல்லைன்னா வந்து பழங்குடிகள் இவங்கள வந்து பெண்டெடுத்து போர்ல வந்து அந்த அரசு வந்து கொண்டு வந்து அடிமைகளாக்கி அதை வந்து உருவாக்குவாங்க. இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சமூகம் அங்க இருந்துட்டு இருக்குது, வடக்குலையும் மத்திய பகுதியிலையும் பக்கத்துல பாக்குறாங்க. அது போல நம்மளும் செய்வோம்னு செய்யறாங்க. சீமான் போன்ற ஆட்கள் என்ன சொல்றாங்க, விவசாய பணிகள் செய்ய இங்கே வந்து ஆட்கள் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு போய்ட்டு மெட்ராஸில் நகரத்தை செட்டில் ஆகிறாங்க. இங்கே வந்து ஆட்கள் எல்லாமே வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் வந்து குலத்தொழில் வந்து கேவலமாக பார்க்குறீங்க, குலத்தொழில் வந்து செய்யுங்கன்றாரு. ஆனால் தான் பையனை பார்த்தோன்னா ஒரு பெரிய கான்வென்ட் ஸ்கூலில் வந்து புதிய எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பண்ணுறாரு, அவனுக்கு வந்து நல்ல கல்வி வேணுன்றாரு. ஆனால் தன்னுடைய பசங்களுக்கு வந்து தன்னுடைய தொண்டர்கள் வந்து குலத்தொழில் செய்கின்றார். அந்த ஒரு விஷயம் எனக்கு இல்லை. இப்போ குலத்தொழில் செய்கின்ற போது அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் படித்து இந்த நகரத்தை நோக்கி போகும்போது இந்த இடம் வந்து ஒரு காலியாக இருக்குல்ல. அப்போ அந்த காலியாக இருக்குன்னா அப்போ வந்து கட்டாயம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? கட்டாயம்னா இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை செஞ்சாகணும், நீ வந்து படிப்பு வரணும் அது வரணும் சொல்லி வேறு வேலைக்கு நீ போகக்கூடாது. ஸோ அதுக்காக இப்போ பண்ணதோ மேபி இன்னைக்கு எப்படி தேவைப்படுது இல்லை, நீ ஃபார்மிங்க்கு வந்து ஆள் பற்றாக்குறை தேவைப்படும் போது இதை வந்து ஒரு மன்னர்கிட்ட கொண்டு போகிறாங்க. மன்னர் வந்து சொல்கிறார், இதுமாரி வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, எல்லாம் வந்து மக்கள் வேற ஒரு வேலைக்கு போகிறாங்க போது அப்போ கட்டாயப்படுத்தி இந்த வேலைகளை வந்து பண்ண வைக்கிறாங்களோ, அதனால தான் ஃபார்ம் பண்ணதோட. இல்லை, எல்லாம் கிராமங்களே தான் இருந்தாங்க. இனக்குழுக்களே கொண்டு வராங்கல்ல, நிறைய பேர் இனக்குழுக்களை தொடர்ந்து கொண்டு வராங்க. சிலர்லாம் வந்து அதாவது அடங்காத இனக்குழுக்கள் சாதிகளாகவும் ஒடுக்கப்பட்ட சாதிகளாகவும் இணங்கி போற இனக்குழுக்கள் வந்து கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளாகவும் மாற்றப்படுறாங்க. ஏற்கனவே இருந்தவங்க இல்லாம புதிய சக்திகள், அடங்காத அதாவது எதிர்க்கக்கூடிய இனக்குழுக்கள் பழங்குடிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட சாதிகளாகவும். அப்ப வந்து அந்த வர்ணாசிரம தத்துவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களை வந்து மேலாக அந்த அரசர்கள் வந்து இது பண்றாங்க, இது பண்றதை பிற்படுத்தப்பட்ட சாதிகளாகவும் மாத்துறாங்க. இது நடந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வெள்ளக்காரன் வர வரைக்கும் நடந்துட்டு இருக்கு தொடர். அந்த பழங்குடிகளை இணைக்கிறது இந்த சமூகத்துல. ஆனா புத்தர்களும் அதான் பண்ணாரு. புத்தரும் மகத அரசுகள்ல வந்து இனக்குழுக்களை வந்து சேர்க்கிறாரு, அரசுகள்ல வந்து சேர்க்கிறாரு, விவசாயிகளா மாத்துறாங்க, வைசியர்களுக்கு நிலங்கள் பிரிச்சு கொடுக்குறாங்க, விவசாயம் பண்ணாத வைசியர்கிட்ட திருப்பி நிலத்தை பிடிங்கி வேற யாருக்குன்னா கொடுக்குறாங்க. அப்ப விவசாயம் கட்டாயப்படுத்தப்படுது. அப்ப விவசாயத்தை சூத்திரர்கள் மட்டும் இல்லாம பழங்குடியிலையும் வந்து ஈடுபடுத்துறாங்க, பழங்குடியிலையும் வந்து பேசி அவங்கள கொண்டு வராங்க. பார்ப்பனர்களுடைய வேலையும் அதான் இருந்தது புத்தர காலகட்டத்துல, அவங்களும் அதான் பண்ணாங்க. அது போலதான் இங்கேயும் செய்யறாங்க. பார்ப்பனர்களை இறக்கி விட்டதே அதுக்குதான். அவங்க பேசி இந்த இதை வந்து எல்லாரும் அவங்க வேலைகளை செய்யணும், ஏற்கனவே செஞ்சு இந்த தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்களே செய்யுங்க அப்படின்றத வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் பார்ப்பனர்களை கொண்டு வந்தது. அதுக்குதான் கோயில்கள் கொண்டு வந்தது, கிராம
பொருளாதாரத்தை கட்டமைக்கிறாங்க. கோயில்களை கட்டி அதை சுத்தி நிலங்களை உருவாக்கி அவங்க வந்து அங்க வந்து கிராம பொருளாதாரத்தை கட்டமைக்கிறாங்க. இதுதான் ஒழுங்குபடுத்தின வேலை. அது இன்னைக்கு இருக்கிறது வேற. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நவீன வந்து எப்ப முதலாளி சொன்னா அங்க வந்து அதிகம் பேரை கிராமத்துல வச்சிருக்காது. விவசாயத்துல விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அமெரிக்காலெல்லாம் விவசாயத்துல எல்லாம் நவீன கருவிகளை பயன்படுத்தும். நவீன கருவிகளை பயன்படுத்துவாங்க. இவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அங்க இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நகரத்துக்கு தான் தேவை. முதலாளித்துவத்துக்கு நகரத்து சேவை துறைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தேவைப்படுது. அதனால இது வந்து இயல்பா அங்க வந்து இங்க வருவாங்க. அப்போ வந்து அரசர் ஆட்சினாவே ராஜாக்கள் மட்டும்தான், ராஜாக்கள் பார்ப்பவர்கள் மட்டும்தான் மேன்மையா வாழ்ந்தாங்க. மீதெல்லாம் பார்த்தோன்னா அடிமைதான் வந்து இருந்தாங்க. வேலைகள் செய்யறது. ராஜான்றது அதிக நிலம் வச்சுருக்கிற லேண்ட்லார்டு. அவன் தான் ராஜா கூட லேண்ட்லார்டு தான், நிலக்கிழார் தான். அப்படி அவன் பெரிய நிலக்கிழார். அவ்வளவுதான். பார்ப்பனர்கள் இல்லாம வெள்ளாளர்கள், அது இல்லாம ஆதிக்க சாதிகள் இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய இதுல எடுத்துட்டோம்னா வணிகர்கள், செட்டியார்கள், இவங்க வந்து ஆதிக்க சாதி. அடுத்தது வெள்ளாளர்கள். இவங்க 2 பேர் தான் தொடக்க நிலை ஆதிக்க சாதிகள். அடுத்தது பிராமணர்கள் வராங்க. அது இல்லாம வேற வேற அந்த பதவிகள் வைத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நிலங்கள் அவங்களாம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சாதிகள்லயே ஒரு செக்ஷன் வந்து ஆதிக்க சக்திகளா இருக்கிறாங்க. ஆதிக்க சக்திகளா இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு செக்ஷன். அப்புறம் நாய்க்கர்கள் வராங்க. அப்ப மேஜர் செக்ஷன் எடுத்துக்கிட்டா இந்த 4 தான் தமிழ்நாட்டினுடைய ஆதிக்க சாதிகள். எடுத்துக்கிட்டா அந்த 4 தான் ஆதிக்க சாதிகள். ஒண்ணு வெள்ளாளர், அப்புறம் செட்டியாரு, அடுத்தது பார்ப்பனர், அடுத்தது நாயுடுகள். இந்த நிலம், ஆமா, நிலம் யாருக்கிட்ட இருந்துச்சோ அவங்க தான். ஆமா, இவங்க தான் வந்து ஆதிக்க சாதிகள். மற்றவங்க வந்து அங்க பண்ணை அடிமைகளாகவும் அதுல ஒரு செக்ஷன் நிலம் கொண்டவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க இடைநிலை சாதிகள். அவங்க தான் ஆண்ட பரம்பரை பேசிக்கிறாங்க. அவங்க இடைநிலை சாதிகள். அவங்க பண்ணை அடிமைகளா இருந்தாங்க. பண்ணை அடிமைகளாகவும் இருந்தாங்க, குத்தகையும் அவங்களுக்கு இருந்தது. இவங்க வந்து சாதி அடிமைகளா இருந்தாங்க. இவங்க எப்படின்னா அடிமை சமூகம் மாதிரி இந்த நம்ம சமூகத்துல ஒரு பக்கம் பண்ணை அடிமைகளும், அவங்க ஐரோப்பாலாம் அப்படி இல்லை. முதல்ல அடிமை, அப்புறம் பண்ணை அடிமை. இங்க அப்படி இல்லை, 2 இருந்து. ரெண்டுமே இருந்து. சாதி அடிமைகள் வந்து எப்படி ஒடுக்கப்பட்ட சாதிகள் வந்து அடிமைகளாவே இருந்தாங்க. திருமணம் பண்ணி கொடுத்தா அப்படியே கூட அனுப்பிச்சுடுவாங்க. 10 பேர் அடிமைகள் அனுப்புற மாதிரி அடிமைகளாவே வரிசை வைக்கிறாங்கல்ல, அதுல இவங்களுக்கு அடிமைகளாவே வரும். இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உயிர் வாழறதை தவிர எந்த உரிமையும் கிடையாது. அடிமைகள் மாதிரியே வச்சிருந்தாங்க. இங்க எங்கே வேலை செய்யறீங்களோ அதே மாதிரி அங்கே போய் வேலை செய்யணும். அவ்வளோ. அது வந்து இந்த பிரிவில் உடையுது. நாய்க்கர்களுடைய கடைசி பிரிவில் உடையுது. உடைஞ்சாலும் பிரிட்டிஷ்காரன் எடுத்துன்னு வந்து அடைக்கிறான். அடக்கிட்டு திருப்பியும் கம்பெனி சட்டம் வந்து தொழிற்சாலைகள் தொடங்கும் போது இராணுவத்துக்கு முதல்ல அவங்களுக்கு எடுத்து பஞ்சமில்லாண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விட்டுடுறான், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு. இந்துலாம் வந்தோன்னா அவங்கள எடுக்கிறத நிறுத்திடுறான். தலித்துக்கு எடுக்கிறத நிறுத்திடுறான். அவங்களுக்கு நிலம் கொடுக்குறதெல்லாம் நிறுத்திடுறான். இவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான் பிரிட்டிஷ்காரன். அதுக்கப்புறம் நவீன இதுக்கு வந்த பிறகுதான் நம்ம போராடி அந்த ஃபர்ஸ்ட் வந்த செக்ஷனு, அதுக்கப்புறம் மற்ற செக்ஷனு, பார்ப்பனர்கள் நகர்ந்து, இதை ஒட்டி போராடி தான் மற்றவங்க எல்லாம் படிக்கிறது, அதை நோக்கிலாம் வர. அப்படி உடஞ்சி வந்தது தான் எல்லாமே. அவனே வந்து நிறைய சட்டங்களையும் அவனுக்கு தேவை இருக்கு. அவரை எல்லாரும் ஃப்ரீயா வரணும். அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரான். முதல் நிலத்தை வாங்கினவர் திருப்பி நிலத்தை கொடுத்துறாரு. தலித்த நிலத்தை வாங்குறாரு. வாங்கி அவரால் ஒன்றும் பண்ண முடியல. வீடு கட்ட முடியல. ஃபர்ஸ்ட் வீடு கட்ட முடியல. முதல்ல நிலம் வாங்க முடியல. முதல் சண்டைகள் எல்லாமே பயங்கர சண்டைகள். அதுதான். ஏன்னா நான் அதை சொல்லியிருப்பேன். இப்போ ரஞ்சித் வந்து சினிமாவில் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுது அதான். முதல்ல எங்கெங்க வருமோ அங்கெல்லாம் சண்டை நடக்கும். அது சண்டை போட்டு கொஞ்ச நாள் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அது கொஞ்சம் இதுவாகும். அப்போ இங்கே சாதி ஒழிப்பு, இது அடிமை ஒழிப்பு சட்டன்றதே வந்து வெள்ளைக்காரன் கொண்டு வந்த பிறகுதான் அந்த கொத்தடிமை, இந்த சாதி ஒழிமைன்றதெல்லாம் வந்து படிப்படியாக ஒழிக்கப்பட்டே வந்தது. 80களில் கூட நாங்கள் போராடி இருக்கோம். 80களில் கூட வந்து கொத்தடிமைகளுக்கு நாங்கள் பண்ணடிமைகளுக்கு போராடி இருக்கோம். அது வந்து நீண்ட காலம் இருந்தது. 80கள் வரைக்கும் இருந்தது. 90களில் வந்து முழுக்க எல்லாரும் அந்த கிராமங்கள் விட்டு வெளில ஏறினாங்கல்ல. அப்போதான் 80களிலேருந்து அது அப்போ சிதைய ஆரம்பிக்குது. சாதிய அடிமையோட இந்த பண்ண அடிமைன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் போல. பண்ண அடிமைன்றது இல்லை நம்ம பண்ண அடிமையில் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு நிலம் கொடுத்துருந்தாங்க. அப்படியா? அவங்க நிலம் சாதி அடிமைகள் அப்படி கிடையாது.
அப்போ சாதி அடிமை தான் ரொம்ப ரொம்ப இதான் வேதனையானதான். அதாவது தீண்டாமையெல்லாம் வந்து சாதி அடிமைக்கு மேலதான். மண்ணடிமை மேல வந்து அந்த சாதி அடிப்படையில தீண்டாமை கிடையாது. அது வந்து வர்க்க அடிப்படையில இருந்து. வர்க்க அடிப்படையில இருந்து. ஆனா இவங்க வந்து ஆதிக்க சாதிகள் வந்து அவங்களுக்கு எதிராக கடைபிடிச்சாங்க. ஒவ்வொரு சாதி ஒவ்வொருக்கு எதிராக கடைபிடிப்பான்ல. பாப்பா வெள்ளாளனுக்கு எதிராக கடைபிடிப்பான். வெள்ளாளன் செட்டியாருக்கு எதிராகவே பாப்பா கடைபிடிப்பான். அவங்களோட இவங்க தான் மேல அப்படிதான் பேசிக்கிறாங்க. அவன் எல்லாரையும் சூத்திரர்கள்னு சொல்லிடுறான். வர்ணமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்தமா வர்ணமே கிடையாது, சாதிதான். முதல்ல வர்க்கமா இருக்கு. வெள்ளாளர்ன்றது வர்க்கமா இருக்கு. இவன் மொத்தமா சொல்றதெல்லாம் வர்க்கங்கள் தான், சாதி கிடையாது. நான் சொல்றது கூட வெள்ளாளர்ன்றது வர்க்கம் தான். வர்க்கம் அதுக்குள்ள சாதிகள் நிறைய இருக்கு. செட்டியார்ன்றது கூட வர்க்கம் தான், அதுக்குள்ள வணிக வர்க்கம், அதுக்குள்ள நிறைய சாதிகள் இருக்கு. ஆமா ஆமா, நாட்டுக்கோட்டை செட்டியார், அந்த செட்டியார் நிறைய இருக்கு. அதுதான் சாதிகள். இவங்களும் அப்படிதான். யாரு நாயுடுகள், நாயக்கர்களும் ஒரே வர்க்கம் தான், ஆளு வர்க்கமா இருந்தாங்க. அதுக்குள்ள நிறைய சாதிகள், கீழ்மட்ட இதெல்லாம் நிறைய இருக்கு. நன்றி தொடர். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் தொடர். வணக்கம்.